1995 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதிமுக தொண்டர்கள் தாக்கின சம்பவம் இன்னைக்கு வரையும் பரபரப்பா பேசப்பட்டு வருது. 1995 மலேசியாவில் சிவாஜி கணேசனுக்கு செவாலியர் விருது கொடுத்து அவரை கௌரவிக்க விதமா அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவும் திரைத்துறையினரும் இணைந்து அவருக்கு பாராட்டு விழா நடத்தினாங்க. அந்த விழாவில் பேசிய ரஜினிகாந்த் திடீர்னு ஆவேசமாகி அதிமுக ஆட்சியும் சரியில்லை, அம்மையார் ஜெயலலிதாவும் கடுமையா விமர்சிச்சு பேசியிருப்பாரு. நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா ரசிகர்களை பார்த்து கையசிச்சுக்கிட்டே ரஜினிகாந்த் திறந்தவெளி வேன்ல போயிருக்காரு. ஒரு கட்டத்துல அவர் சென்ற அந்த வாகனம் கூட்ட நெரிசல சிக்கி இருக்கு. அதிமுக தொண்டர்கள் அவர் சென்ற வாகனத்தை மடக்கி எதிர்பாராத நேரத்தில் சூப்பர் ஸ்டார்னு கூட பார்க்காம ரஜினிகாந்த் அடிக்க தொடங்கி இருக்காங்க அதிமுக தொண்டர்கள். அது மட்டும் இல்லாம அங்கிருந்து அவங்க ஆவேசமா கல்ல கொண்டு ரஜினிகாந்த் இருந்தபடி அசிங்கமா பேச நிலைமை கைமீறி போறத உணர்ந்த இயக்குனர் கே பாக்யராஜ் உடனடியா ரஜினிகாந்தை காப்பாத்தி அவர் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. 1995 ரஜினிகாந்த் அதிமுக தொண்டர்கள் அடிக்கவே 1996 ரஜினிகாந்த் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு எதிராக கடுமையா தன்னோட எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள். இதே மாதிரி டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் தான் உங்க வாய்ஸ் ஆஃப் அன்பு.